தமிழர்களை பொறுத்தளவில் ஆதி காலத்திலே நீர்ப்பாச நாகரிகத்தில் உணர்ந்தவர்கள். எங்களுக்கு கண்டு தனித்துவமான மருத்துவ கலை இருக்கு, தனித்துவமான கலைகள் இருக்குது, இசை நடனம் தனித்துவமான. இன்றைக்கு இசையன் எடுத்தாலே வெஸ்டர்ன் இசை தமிழர்களுடைய கலை தான் மற்ற உலகத்துல மற்ற பகுதி எல்லாத்தோட ஒரு வேறுபட்டதாக இருக்கு. இசை நடனம் கலைகள் இருக்கு, அதே போல கட்டிடக்கலை இருக்கு. இப்படி ஒவ்வொரு துறை சார்ந்த யோக கலை இருக்கு, போர்க்கலை இருக்கு, பாய கலைகள் 64 என்று வகுத்து வச்சு இந்த கலை பொக்கிஷங்களை இந்த உலகுக்கு நாங்கள் கொடுக்கிறதன் மூலம் எங்களோட உயர்வை உயர்த்தலாம். அது மாத்திரமே. அவன் நாளைக்கு எங்களுக்கு ஒரு இப்பதான் நோய் வந்துருச்சா, இதுக்கு ஆயுர்வேதத்துல ஒரு மருந்து, ஆயுர்வேதத்தை எல்லாத்தையும் அழிச்சு போடும். அந்த சித்த வைத்தியத்தை நாங்கள் முறையாக கற்று அதை கொண்டு அரசிருந்து அது மேல மேல கொண்டு வந்திருந்தா கொண்டு வருகிறார்கள், முயற்சி எடுக்கிறார். இதுகள் எல்லாம் உலகத்துக்கான ஒரு பங்களிப்பாக செய்ய முடியும். இப்போது உலகத்தில் ஏற்படுகிற பல்வேறு தான் வாழ்ற நாட்டிலே ஏற்படுற பல்வேறு விடயங்களுக்கு ஒரு ரிசோர்ஸ் பர்சனாக அவனை உருவாக்க முடியும். அவனை ஆங்கில மொழி வழித்தான் அவனுடைய பண்பாட்டை சிந்தனை பண்பாட்டை கொடுக்கணும் என்றால் அது என்ன ஒரு ஆங்கிலேயனாலும் முடியும். ஆனால் அந்தந்த இனத்தினுடைய கூறுகளை சிந்தனைகளை எவ்வளவு நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கன்னு தெரியும். இந்த நீர்ப்பாச நாடம் கரிகால் இருந்து அணைக்கட்டு, ராஜரோடு கட்டிடக்கலை, இப்படியான சிற்பக்கலை, ஓவியக்கலை, இதுகளை பற்றி அறிவும் தெளிவும் அதை கற்று உணர்ந்து கொண்டு போனால் அவனுக்கு நிச்சயமாக அதை அவன் இந்த நாடுகளுக்கு கொடுக்கல அவனுக்கு ஒரு பெருமை. ஒரு விஷயத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ளுவோம். இன்றைக்கு ஐரோப்பியர்கள் எங்க நாட்டுக்கு வந்து போகல, அவர்கள் ஏற்றுச்சுவடிகளை கொண்டு போய் பதுக்கி வச்சு படிச்சு கொண்டு இருந்தார். ஜெர்மன் என்ன, டென்மார்க் என்ன, ஹாலண்ட் என்ன, எல்லா நாட்டும் அவன் ஏற்றுச்சுவடிகளை சேர்த்து பொறுக்கி கொண்டு போய் படிச்சு கொண்டிருக்கல. நாங்கள் ஏற்றுச்சுவடிகளை ஆற்றில விட்டு கொண்டு எரிச்சு கொண்டிருக்கோம். ஆறரை செடிகள். இந்த நுட்பம் இந்த திறமை உனக்கே உரியதென்றால் அது அவன் எப்படான மேலெழுத்து விடுவான் என்று சிந்தித்த ஒரு இனம் எங்களை அடக்குவதற்கு எங்களை மூளையை கழுவி எங்களுடைய மூட்டு கொள்கைகளை வகுப்பிச்சு எங்களாலேயே எங்களை அழித்தது. இன்றைக்கு மாணவர்கள் நடத்துறார்கள் தமிழர்கள். ஏன் நீங்கள் ஆங்கிலம் கலந்து பேசுறீங்க? நாங்கள் தான் எங்களுடைய இதை அழிச்சு கொண்டு, நாங்கள் தான் எங்களுடைய இதை தோஷம் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் தான் இதற்கு நுட்பங்களை வெளிக்கொண்டு வராமல் மறைச்சு கொண்டிருக்கிறோம். தமிழர்கள் தான் தமிழர்களை அழிச்சு கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அறியாமை, அடிமை மனப்பான்மையும் அறியாமையும் இதுக்கு மிகவும் துணை நிற்கிறது. அப்ப தமிழ் இனத்தின் வாழ்வியல் பண்பாட்டை இப்ப இந்த இதேவங்காரம் எல்லாம் கொண்டு வெட்டிச்சோடியே வச்சிருக்கான். அதில் உள்ள விஷயங்களை படிக்கிறான், எடுக்கிறான். நாங்கள் வெட்டிச்சோடியை என்ன செய்யறோம்? ஆடிப்பெருக்கு ஆத்திர விட்டா புண்ணியமடா அடிசார சொல்லி போட்டான் விடுறிய போட்டு. இப்படியாக எங்களுடைய ஆவணங்களை அவன் எரிச்சது பாதி எரிக்காமல் வீடுகள்ல கிடக்கிறத நீயே எரியடான்னு சொல்லி நீயே அழியடான்னு சொல்லி ஒரு மூட கொள்கை எங்களுக்குள்ள பூர்த்தி விட்டான். அதை பின்பற்றி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதுகள் எல்லாத்தையும் இதை தெரிஞ்சு கொள்ளுவோம், இதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளுவோம். அப்போ எங்கள்கிட்ட ஐரோப்பியன் பொக்கிஷமா கொண்டு பாதுகாத்து வச்சிருக்கிற விஷயத்தை நாங்கள் துளைச்சம் அழிச்சோம். இதுதான் எங்கிட்ட வரலாம், இன்றைக்கும் நடக்குது. இதுதான் வரலாம், இதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுவோம். அப்ப தமிழ் மொழியை ஏன் கற்க வேண்டும் என்று கேட்கிறவர்களுக்கு நான் இதைத்தான் சொல்றேன். அந்த எழுத்துச்சுவடியை ஆத்திர விட்டவனுக்கும் உனக்கு ஒரு வித்தியாசம். மற்ற என்ன ஒன்று நாங்கள் நினைக்கிறோம், நான் தமிழ் ஏனென்றால் இந்த பிள்ளை தமிழன் ஏன் என்று கேட்கும். உங்களுக்கு புரிய மாட்டேன். இன்றைக்கு 2 கேள்விக்கும் என்ன வித்தியாசம்? தமிழ் படிக்க தேவையில்லை, இப்ப தமிழ் என்னத்துக்கு சொல்லி கொண்டு வர வைத்த பிள்ளை நாளைக்கு என்ன ஒரு தினத்தை கழிக்கும், என்ன ஒரு தினத்தை கட்டி 2 வருஷத்துல விட்டுட்டு போகும். பிறகு அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை குடும்பம்
இவன் பக்கத்தில் சிறிய பிள்ளை இருந்தவா, அந்த பிள்ளைக்கு 3 கணவன் தான், 3 பேருக்கும் பிள்ளைகள். இப்போ 3வது பிள்ளை என்ன சொல்லுது, நாங்கள் இதைத்தான் தைக்கணும், யுவர் சைல்ட் அண்ட் மை சைல்ட் தான் ஃபைட்டிங் வித் அவர் சைல்ட். இந்த நிலைக்குத்தான் நாங்கள் சமுதாயம் ஒரு கட்டமைப்பாட்டை எடுத்து கொண்டு போற சூழல்கள் ஏற்படலாம். இதை நாங்கள் புரிச்சு கொள்ளோம். இந்த தமிழ் மொழி என்றது சாதாரண விஷயம் இல்லை. தமிழ் மொழிக்கு மாத்திரம் இல்லை, ஒருவனுக்கு அவனுடைய தாய்மொழி சாதாரண விஷயம் இல்லை. அதை அவன் படிக்க வேணும். அதன் ஊடாக அவன் பெற்றுக்கொள்ற அறிவை தான் வாழ்ற நாட்டுக்கு கொடுக்கிறதுக்கு அந்த மொழியத்தையும் அறிவு இருக்குது. சிற்ப கலையிடும், வலுமுதிர்ச்சி பெற்று ஓவிய கலை இருக்கும், இது கட்டிடக்கலை இருக்கும், நீர்ப்பாச நாகரீகத்தை இருக்கும். இவற்றையெல்லாம் படிக்கவும் அறியவும் அதை உலகுக்கு கொடுக்கிறதுக்கும் அவனுக்கு மொழி வலு முக்கியமான ஒரு விஷயம். அதை நாங்கள் மறக்கக்கூடாது. அடுத்தது, ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்கிறதுக்கு ஒரு ஆள், ஒரு முதிர்ந்த பொறுப்புள்ள ஒருவராக வாழ்றதுக்கு சமூக உறவுகளின் விதியை அவன் புரிஞ்சிருக்கும். அந்த சமூக உறவுகளை புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால், இப்ப டாக்டர் அவரால் வந்துட்டேன், வேறொரு இனத்தில் ஒரு பெண்ணும் ஆனோ வார வைத்தியது, அந்த இனம் அவர் எந்த இனம் என்று தெரிஞ்சோன்னா அவற்ற உணவு முறை எப்படி இருக்கும், பழக்க வழக்கம் எப்படி இருக்கும், அவரோட நான் எப்படி பழக வேணும், எப்படி நான் ஆலோசனை சொல்ல வேணும். டாக்டரா இருந்தா காணுமா? இதுவரை முக்கியம் இல்ல. அப்ப தன்னுடைய, அதாவது மற்ற இனத்தினுடைய வாழ்வியலை புரிஞ்சு கொண்ட ஒரு டாக்டர் அராப்புள்ள வருது, அது தனித்துவம் அது மூட்டாக போட்டு மூடிக்கொண்டு வருது. அது பழிக்குரியது இல்லை, அவருடைய பழிப்பு, அவருடைய விருப்பம், அவருடைய சுதந்திரம், அவருடைய நம்பிக்கை மதிக்கவும். அப்ப அதனோட அவற்றை உணவு முறை ஒன்று இருக்கு. அப்ப இதுகளை தெரிஞ்சு கொண்டவன் தான் சரியாக வைத்தியம் செய்ய முடியும். அப்ப இதை முதல் தெரிகிறதுக்கு உந்த வாழ்வியல் முதல் தெரியவும், உந்த வாழ்வியல் தெரியவும். இன்றைக்கு பாருங்க உணவு முறையில நிறைய மாறிட்டு. காரணம் என்ன? இதை பற்றிய விழிப்புணர்வும் உயர்வும் அதேன் செய்யப்படுவது என்றதும் தெரியாது. நாங்கள் உணவை மருந்தாக உண்டவர்கள். மருந்தண்ட அதிகாரத்தில் திருக்குள்ள போய் பார்க்க வேண்டாம், இப்படி சாப்பிடவும் தான் இல்லை, எதை சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும், இதுதான் மருந்து. அப்ப இந்த நிலையில இருந்து நாங்கள் தாழ்ந்து கொண்டு போய் இதற்கு எல்லாத்தையும் எங்களோட பிள்ளைகள் உணர்ந்து அப்பதான் எங்கட உணவு உண்பா. அந்த ஒவ்வொரு உணவிலும் எங்கட உணவு உண்ணவன் நான் கட்டாயப்பட்டேன். ஒவ்வொரு உணவிலும் என்ன என்ன பெருமதி தமிழர்களுடைய எந்த உணவு முறைக்கு என்ன பெருமதி என்றது வலு முக்கியமான ஒரு விஷயம். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் சொல்லி சொன்னா கட்டாயமாக அவன் அந்த வாழ்வியலை ஒரு உணர்ந்து கொள்ளவும், அதோடு சமூகத்திலே அவன் தன்னுடைய சேவையை செய்யவும் வேண்டாம், ஒரு பொறுப்புள்ள ஒருவனாக இருக்கவும் வேண்டால் பண்பும் தன்னுடைய தாய், தன்னுடைய மொழி, தன்னுடைய வாழ்வியல் எவ்வளவு உயர்ந்ததோ சிறந்ததோ அதே போன்றுதான் அதை நன்கு தெரியதான், அதை மதிக்கதான். எந்த அம்மாவை நான் மதிக்க வாழைக்குள்ளதான் மற்றவனுக்கும் அவன் அம்மா அப்படித்தான் என்ற உணர்வுகள். அப்ப என்னுடைய பண்பாட்டை நான் தெரியாது, என்னுடைய வாழ்வியல் எனக்கு நம்பிக்கை இல்லை, என்னுடைய வாழ்வியல் நான் தாழ்வாக நிற்கிறேன் என்றால் என்னுடைய வாழ்வியலுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், மதிக்க மாட்டேன். அப்ப பல்லினங்கள் வாழ்ற ஒரு நாட்டுல இது முக்கியமான ஒரு விஷயம், வலுவலு முக்கியமான விஷயம். ஒரு பல்லினங்கள் வாழ்ற நாட்டுல இந்த மனப்போக்கு இசைந்து மற்ற சமூகத்தோட வாழ்றதுக்கு வலு முக்கியம். இசை நாங்க மாறி நினைச்சு கொண்டு இருக்கிறோம். இதை நாங்கள் விட்டுட்டு போனா கட்டாயம் பயனுள்ள இசைந்து வாழ்பவன் இல்ல. இத புரிஞ்சு கொண்டு விளங்கிக் கொண்டு படித்து கொண்டு போறவன் தான் மற்ற இடங்களோட இசைந்து வாழ்வான். அன்றத மறக்காதே, அது முக்கியம் ஆன விஷயம். அடுத்தது, பண்பாட்டு கலப்புகள் மென்மேலும் பெருகி வரும் ஒரு சமூகத்துல நிலையான இறைக்கள் குறைச்சு கொண்டே போகும். அதாவது நான் ஒரு 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 மகப்பேறு ஒரு பெண் அடைஞ்சிட்டாவான்,
அவனுக்கு நாங்கள் உணவு முறைகள் இப்படித்தான் கொடுக்க வேணும். இதால கொடுக்கறதால கெட்ட பைக்கு இந்த பலம் அந்த பொண்ணு எப்படி வச்சிருக்கோம். ஒரு பிள்ளை பெருசானா அவளுக்கு என்ன உணவு முறையை கொடுக்குவோம். ஒரு குழந்தை பிறந்துட்டு அந்த குழந்தைக்கு எப்படி நாங்கள் உணவை படிப்படியா கூட்டிக் கொண்டு போவோம். இவற்றுக்கெல்லாம் நாங்கள் ஒரு மரபு ரீதியாக சில முறைகளை வகுத்து வச்சிருக்கோம். அதுக்கு பின்னால இங்க தமிழரை பொறுத்தளவில் மருத்துவ காரணங்கள் தான் கிடக்கு. நம்புங்க, மருத்துவ காரணங்கள் தான் கிடக்கு. அந்த ஆரோக்கிய உடல் நல காரணங்கள் தான் இருக்கு. கல்யாண வீட்டுல கூட நாங்கள் அரையரிசி போட்டு வாழ்த்தோம். ஏன் வாழ்த்தோம்? அரிசி உனக்கு ஒரு பொழுதும் உணவு தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லாத இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு உணவு பஞ்சம் ஒரு காலம் உணவு இருக்கக்கூடாது. நல்ல செல்வத்தை பெற்று வாழ். அடுத்தது மஞ்சள் கலந்திருக்கு. ஏன் மஞ்சள் கலந்திருக்கு? உடல் ஆரோக்கியமாய் உடல் செல்வமே உன்னுடைய செல்வம் என்ற மதிச்சு வாழ்த்துறவனும். அடுத்த சந்தான் அருகம்புல் உங்க பரம்பரை வாழ. எனவே அந்த உடல் நலம் வலு கவனம் செலுத்தியவர்கள் தமிழர். அதை நம்பும். அந்த உணவு முறை அதுகளை நாங்கள் கற்பிக்க வேண்டும். அதுல உள்ள பெருமதிகளை நாங்கள் கொண்டு வருவோம். இதெல்லாம் உங்களோட மொழி கற்பித்தலுக்கூடாக நாங்கள் தான் கற்பிக்க முடியும். மற்றவர்கள் கற்பித்துக் கொண்டு போக முடியாது. எனவே பல்வேறு பண்பாட்டு கலப்புகளும் வரும்பொழுது சடங்கியோ சமுதாயத்தையோ அல்ல விழாக்களையோ எப்படியும் கொண்டாடலாம், எப்படியும் செய்யலாம். குத்து விளக்கா நல்ல காரியத்துக்கு ஒரு திரியும் ஏற்றலாம், 3 திரியும் ஏற்றலாம், 5 திரியும் ஏற்றலாம். ஏன்னா அதுல திரி கொடுத்துறோம், 5 திரி வச்சுக்கிறோம், 5 முகமேன் வச்சுக்கிறோம். அறுதரிசி ஏன் போடுறோம்? சரி பொம்பளம் அப்பல போய்க்கு எந்த பக்கத்தால் சுத்த ஓடும். இப்படி சுத்துறேன் அப்படி சுத்துறேன் விளங்குதோம். இப்படி எல்லாம் எப்படியும் செய்யலாம், எதையும் எப்படியும் செய்யலாம், எப்படியும் வாழலாம் என்ற மனநிலவர். இதுதான் இங்க நான் சொல்லப்பட்ட விஷயம். பண்பாட்டு கலப்புகள் பெருகி கொண்டு வரை நாங்கள் மற்ற கூறுகளையும் எங்கள கூறுகளையும் அதையும் விளங்காமல் இதையும் விளங்காமல் கடைசியா வீடியோ ஷூட்டிங்க்கு என்ன செய்யலாமோ அதை செய்வதாகவும் வீடியோக்காரன் சொல்றதான் ஆதரைசேஷனாக அதிகாரபூர்வமான சீட்டாகவும் எங்களுக்கு முன்னாலும் வந்து நிற்கும். இந்த நிலைமை இருக்கு. நான் ஒரு கல்யாண வீட்டுல அருகரிசி போடும் பொழுது கனடாவுக்கு ஒன்று சொன்னா ஐயாவுக்கு 5 திரும்பி பாருங்க. என்ன பிரமுகர் நினைச்சாலும் தெரியல சொல்லிட்டேன். நான் திரும்பி பார்க்கல, போட்டு மிஸ் பண்ணிட்டு வந்து பேசேன். ஐயா இந்த பார்க்க சொன்னீங்க, நீங்க பார்க்க. நான் கேட்டேன் கோயில் ஐயா தீபம் காட்டீங்களா, ஐயா இதுக்கா பாத்தியம் கேட்டு. ஏன் கேட்க மாட்டேன்? இல்ல, ஏன் கேட்க மாட்டேன்? ஏனென்றால் ஐயன் மனம் ஒன்றி புரிசித்தார். நானும் மனம் ஒன்றி அவனுக்கு வாழ்த்துறேன். நான் இந்த பட ஷூட்டிங்குக்கு வரேன், நீ எடுக்க வேணும்டா எடுக்கவா. அப்ப நாங்கள் ஒவ்வொன்றினுடைய விளக்கங்கள் விஞ்ஞானபூர்வமான அறிவியலை இழந்து அந்த மனம் ஒன்று செய்த தன்மைகளை இழந்து ஒரு நாகரிகமாக ஒரு 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 பேஸ்புக்குக்கும் படத்துக்கும் வீடியோ காப்பிக்கும் நாங்கள் நாடகங்கள் நடிச்சு கொண்டிருக்கிற சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமை மாறி எங்களோட வாழ்வியலோடு ஒட்டின ஒவ்வொரு விடயத்தையும் எங்களோட சந்ததி அறிஞ்சு கொள்ள வேணும் என்றால் கட்டாயம் அவனுக்கு இது தெரிஞ்சிருக்கவன். இது தெரிஞ்சிருக்கதான் அவன் நிலையான இலக்கோடு வாழ்வான். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்வான். எப்படியும் வாழலாம் என்ற நிலையிலிருந்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அவன் வாழ்வான். அதுதான் அவனுக்கு சிறப்பை கொடுக்கும். அதை நம்புங்கோ, அதை தெரிஞ்சு கொள்ளுங்கோ. அடுத்த விஷயம், இப்படி தன்னுடைய நிலையை புரிஞ்சு கொண்டு வாழ்றவன் தான் தன்னுடைய குடும்பத்தோடையும் மற்ற இடங்களோடையும் அவன் ஒன்றி விளங்கி வாழ்வான். அவன் வாழ வேண்டும் என்றால் அவன் தன் குடும்பத்தோடும் மற்ற இடங்களோடும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் அவன் கட்டாயமாக இந்த அவனுடைய வாழ்வியலை பற்றி முழுமையாக புரிஞ்சு கொள்ளவும் அவனுடைய மரபை தெரிஞ்சு கொள்ளவும். இப்ப மரபண்டா என்ன நாங்க சொல்றோம், ஹெரிட்டேஜ் தமிழ் மரபுருவ மாதம் கன்னடியா இருக்காங்க. மரபண்டா என்ன? மரபண்ட சொல்லு ஒரு மிகுந்த ஆழமும் பரப்பமுடைய வளமான ஒரு சொல். ஒரு இனம் ஒரு காரியத்தை செய்வதற்கு பல முறைகள் எடுத்து அது முயற்சி செய்து அப்படியே செய்து
அதுல ஆக சிறந்த ஒரு முறையை கடைசியாக வரும். இதுதான் நல்லது, இதுதான் பெஸ்ட். அப்படியாக செய்தி ஆக சிறந்த ஒரு முறை இருக்கும். அந்த ஒரு அந்த எடுத்த கருமத்தை திரும்ப நீண்ட காலம் செய்த பிறகு அதற்கு செய்ததற்கான ஆக சிறந்த முறை அதை கண்டுபிடிச்ச பிறகு அதைத்தான் அவர்கள் மரபாக வச்சுக் கொள்வார்கள். இதை இப்படித்தான் செய்ய வேண்டும். அப்போ ஒரு மரபன்றது ஒரு இடத்தின் நீண்ட கால முயற்சி, சாதாரண விஷயம். நீண்ட காலமாக முயற்சியதான் அந்த மரபுக்கு வருது. இதை இப்படி செய்யணும். இதை நாங்கள் இதை தூக்கி எறிஞ்சு போட்டு போறோம். இதே எங்களுக்கும் தெரியாது, எங்களுடைய மரபு தெரியாது. தெரியாமல் எங்களை பல்வேறு இனங்கள் வந்து எங்களை அடக்கி ஆண்டு திரிச்சு வரலாற்றை எங்களை பண்பை வாழ்வியலை திரிச்சு தக்கி கொண்டு வந்து அடுத்தவர்களை விட்டு கிடக்குது. அதை மீட்டு கொண்டு வர ஓடுதான். அதை கண்டுபிடிச்சு எங்கிற மொழி கூடாக எங்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கும். அதுக்குத்தான் மொழி படிப்பு. அதை கொண்டு வந்து அதை எங்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் படிப்பிக்க தவறக்கூடாது. அப்ப தவிர்த்த பாரம்பரியம், மருத்துவம், குடும்ப அமைப்பு முறை, உறவு முறை, கட்டிடக்கலை, இப்படிப்பான பல விடயங்களை அவன்கிட்ட கொடுக்கும். அவன் இது தெரிஞ்சவன் தான் தன் குடும்பத்தோட மற்ற இனங்களோட இசைந்து வாழ்வான். நாங்கள் எங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே நிறைய புரிந்துணர்வு இல்லை. நாங்கள் சொல்ற பிள்ளைக்கு விளங்கல, பிள்ளை சொல்ற எங்களுக்கு விளங்க. என்ன காரணம் என்றால் நாங்கள் அந்த பிள்ளைக்கு நீ எப்படி வாழ வேணும், எதுங்கிற வாழ்க்கை முறை, ஒருவர் வீட்டை வரைக்க நீ எப்படி நடக்க வேணும், எப்படி ஒருவரை வரவேற்க வேணும், இதுகள் ஒன்றை நாங்கள் சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் அந்த பிள்ளை செய்ய வேணும் என்று எதிர்பார்க்கும். உதாரணத்துக்கு கொண்டு சொல்லலாம், எங்களுக்கு நல்ல சொல்லிக் கொடுக்கணும். சீக்கிரம் குடிக்க கூடாது, கள்ளிச்சாராயம் குடிக்க கூடாது, இது கூடாத பழக்கம், தீய பழக்கம். இது எங்கிற ஆள் தண்டத்துல பதிச்சிருக்கு. சரி, எனக்கு ஆசை வந்துட்டு புரஞ்சோட சேர்ந்து சீக்கிரம் குடிச்சு கொண்டு நிற்கிறேன். தெரிஞ்சவர்கள் வந்த உடனே எரிஞ்சு போகும். அது பிழை என்று எனக்கு தெரியும். அது செய்யக்கூடாது என்ற உணர்வு எனக்கு பூத்தப்பட்டிருக்கு. அந்த பழக்கம் எனக்கு அதுதான் சிறந்த வழி, இது கூடாதுன்னு சொல்லி எனக்கு போதிக்கப்பட்டது. ஆனால் தம்பி இந்த பியர் குடிக்கணும், இந்த கிளாஸ் இருக்க அடுத்து கொண்டு வாண்டு அப்பா சொல்லி பிள்ளைகிட்ட வேண்டி அதற்கு ஊத்தி கொடுத்து தானும் குடிக்கிற பழக்கம் இருக்கல, அல்லது வேண்டி குடிக்கிற அப்பா நாளைக்கு மகனும் அதில் இருந்து குடிப்பார். அது சகஜமே, அவனுக்கு தெரியாது, அது புரியாது. மது கொடுக்கிறது கூடாதுன்ற அவனுக்கு தெரியாது. சீக்கிரம் குடிக்கிறது அவன்கிட்ட நெருப்பு அவர்கிட்ட கேட்டால் அவன் குடிப்பான். அவனுக்கு அது சொல்லப்படுது. இதை போலதான் எங்கிற பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள், என்கிற இனம் உறவுகளோடு எப்படி வாழ வேணும், போக வேணும், எப்படி சகோதரங்களோடு ஒட்டி வாழ வேணும் என்றதை நாங்கள் சொல்லாமல் விட்டால், அதை கற்பிக்காமல் விட்டால், எங்கிற வாழ்வியலை போதிக்காமல் விட்டால், நிச்சயமாக எங்களுக்கும் எங்கட பிள்ளைகளுக்கும் இடையில முரண்பாடு. நாங்கள் எல்லாம் சகோதரங்கள் என்றோம்னா துடிக்கிறோம், உதவுறோம். அது அவனுக்கு இருக்கா? பொருளாதார நோக்கோடு நீ டாக்டரா வந்தா காசு வைக்கலாம், வரையிலேண்டா என்ன செய்யறது, காசு வைக்க வச்சு என்ன மாதிரி அம்மா கள்ள காட்டாதல் அடிச்சு ரக்க விட்டாதல் அவன் வரையலும் போவான். அப்ப அவனுக்கு வாழ்க்கை முறை அவனுக்கு போதிக்க வேண்டிய விழுமியங்களோடு அவன் வாழ வச்சிருக்க வேணும் என்றத அந்த முக்கியமான விஷயம். அதோட இந்த குடும்பங்கள்ல குடும்பத்தில முரண்பாடுகள் வரும். அந்த முரண்பாடுகளை சகிச்சு கொண்டு அமைதியாக புத்திபூர்வமான மனச்சாட்சியான சில முடிவுகள் எடுத்து அவன் தொடர்ந்து வாழ்றதுக்கு அவனுடைய வாழ்வியல் வேலை முக்கியம். அதை பிரிச்சு கொள்ளும். அந்த புலிமியங்களை அவன் பிரிஞ்சு வாழுவான். அதை புரியாதவன் என்ன செய்வான், மற்ற சமூகங்களை இல்ல மற்ற இடத்துல நான் இந்த சமூகத்தை தாழ்த்து சொல்லுது புலங்குவோம். அவனுக்கு தெரியாதென்றால் அவன் தன்னை வச்சு கொண்டுதான் தீர்மானிப்பான். அவன் தன்னை வச்சு கொண்டுதான் அவன் தீர்மானிப்பான். இப்ப உதாரணமாக நான் பிள்ளைகளை கேட்கிறது, ஒரு தியாகியோட ஆளை சொல்லுங்க வாப்போம், ஒரு தியாகிய சொல்லு என்று சொல்லி கேட்பேன். ஒரு தியாகிய சொல்லு கேட்டால்
அவன் செல்வான் அந்த திரேசா அப்படி இப்படி. நீங்க சொல்லுங்க ஒரு தியாகிய தன்னுடைய நலம் பாராமல் உங்களுடைய மற்றவர்களுடைய நலம் பார்த்து வாழ்கின்ற தியாகி சொல்லுங்க. தாய் தந்தை அதுதான் முக்கியம். அதை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கல. அவன் எங்கேயோ சொல்றான். தன்னுடைய தாய் தந்தை உன்னை வளர்க்கறதுக்கு எவ்வளவு தியாக உணர்வோடு வாழ்றார்கள் என்று சொல்லிக் கொடுத்தா தானே அவனுக்கு மதிப்பு வேணும். அவனுடைய தியாகங்கள் தெரியாது. இவ்வாறாக நாங்கள் எங்கள்கிட்ட உள்ளதை இழந்து போட்டு எங்கெங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறோம். இது வலு முக்கியமான ஒரு விஷயம். அப்ப அவன் குடும்பத்துல அமைதியாக அவன் வாழ வேணும், சிறந்து வாழ வேணும் என்றால் அவனுக்கு புத்திபூர்வமாக இசைந்து போகக்கூடிய முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றால் அவனுக்கு தமிழ் மொழி கூடாக என்கிற வாழ்வியல் விழுமியங்களை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. அது முக்கியமான ஒரு பணி. அது நாங்கள் அதை தூக்கி எறிஞ்சி போட்டு போக முடியாது. அடுத்தது ஒரு இனம் தன் வாழ்வியலை வாழும் நடைமுறைகளுக்கு ஒரு இனம். நாங்கள் இப்ப தமிழ் படிக்க வேணும் என்றால் தமிழிலே சந்தி ரோட்டில இருந்து தமிழ்ல கழிச்சு கொண்டிருக்கிறதால மற்றவர்களும் மதிக்க போறது. தமிழ் கூடாக அந்த மொழி கூடாக தமிழன் என்றால் அவன் பொய் பேச மாட்டான். தமிழன் என்றால் கடின உழைப்பாளி, அவனை நம்பலாம், ஏமாற்ற மாட்டான். இப்படியான எங்களுடைய வாழ்க்கை முறை மற்ற இனத்துக்குள்ள போகும். அப்பதான் எங்களை மற்ற இனங்கள் மெச்சும் மதிக்கும். நாங்க தமிழ பேசுவதாலே அப்ப தமிழ் இந்த பிள்ளை கதைக்க தெரியும், பேச தெரியும், இங்கெல்லாம் கார் இதாக பிரயோசனம் இல்லை. கதைக்க தெரியும் பேச தெரியும் என்றால் தமிழை படிப்பிக்காதே. ஒரு பிரெஞ்சு காணும் ஆங்கிலம் காணும். தமிழை அவன் கதைக்க பேச வாசிக்க தெரிஞ்சு அதை கூடாக என்கிற வாழ்வியலையும் விழுமியங்களையும் கற்க வேணும். இந்த விஷயத்துல அரப் கம்யூனிட்டி வலி ஸ்ட்ராங்கா இருக்கு. அது தெரிஞ்சிருக்க வேணும். அது வலு முக்கியமான ஒரு விஷயம். அப்ப தனிய கம்யூனிகேஷனுக்கு பொருள் ஆட்களுக்கு அல்ல. அப்ப நாங்கள் மற்ற இனத்தாலும் மதிக்க வேண்டும் என்றால் எங்களுக்குள்ள உள்ள விழுமியங்களை கூட்டிக் கொண்டு போவோம். ஒரு தனி மனுஷனோ ஒரு சமூகமோ தன் விழுமியங்களை கூட்டிக் கொண்டு போக போக போகத்தான் மற்ற இனங்கள் மதிக்கும். இது பொய் சொல்ல மாட்டுது, இதெல்லாம் நம்பலாம், ஏமாற்ற மாட்டார்கள், சொன்னதை செய்வார்கள், செய்ததையே சொல்லுவார்கள். இவ்வாறாக அவனுடைய பண்பு, வாழ்க்கை முறை பண்பு, ஒரு தனி மனித பண்பு நாங்கள் உயர்த்தேக்கில் அது ஒரு சமூகத்துக்கு சேர்ந்து இந்த விழுமியங்களை நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்போம். இது தமிழ் மொழிக்கு ஊடாக அதை பற்றி நாங்கள் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. அடுத்த ஒரு கேள்வி நாங்கள் எல்லாரையும் கேட்கிறோம். நாங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்ன வேணும்? நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்ன வேணும்? ஒரு ஆள் சொல்லுங்க, நாங்கள் மகிழ்ச்சியா வாழ போறோம் என்ன வேணும்? மகிழ்ச்சியா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்ன வேணும்? சில பேருக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆனா சொல்ல யோசிக்கணும். சொன்னா என்ன தெரியும்? காசு வேணும், வேற ஒன்று. நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு காசு வேணும், செல்வம் வேணும். அப்ப அந்த செல்வத்தை விட்டுறதுக்கு என்ன செய்ய வேணும்? ஒரு துறை சார்ந்த கல்வியை கொண்டு போவோம். துறை சார்ந்த கல்வியை கற்று நாங்கள் அவன் நல்லா படிச்சு நல்லா ஒரு சயின்டிஸ்டா வக்கீலா ஏதோ நல்லொரு என்னோட ஸ்கில் பர்சன், நல்லொரு வெல்டரா இருந்தாலே நிறைய காசு வைக்கலாம். அப்படியாக அவன் உழைச்சி ஒரு திறனை ஏதோ ஒரு துறை சார்ந்த திறனை அவன் வளர்த்து அவன் நல்ல பணக்காரனா வந்துட்டான். சரி, நல்ல சமையல்காரனா இருந்தால் ஒரு ரெஸ்டாரண்ட் கூட நடத்தலாம், நல்லா உழைக்கலாம். இப்படி எல்லாம் அவன் ஒரு பெரிய பணக்காரனா வந்துட்டான். அது மாத்த அவன்கிட்ட மில்லியன், பேங்க்ல மில்லியன் இருக்காது. சந்தோஷம் வந்துடுமா? எத்தனை பணக்காரர் ரோட்டில்
குடும்பத்தில் அமைதி இல்லாமல் இருக்கிறான், குடும்பத்தோடு இசைந்து வாழ முடியாமல் இருக்கிறான், கணவன் மனைவிக்கு இடையில பிள்ளைகளுக்கு இடையில முரண்பட்டு நிம்மதியேற்றி வாழ்றான். மில்லியன் என்ன செய்யும்? மகிழ்ச்சி வந்துடுறா இல்ல. அப்ப அவன் மகிழ்ச்சியாக வாழ வேணும் என்ன கொண்டு வேணும்? மற்ற இந்த பாப்பா பேரு என்ன, அவன்கிட்ட பண்பு வேணும். அந்த பண்பை கொடுக்கிறது வாழ்வியல், அந்த வாழ்வியலை கொடுக்கிறது சமூக விஞ்ஞானம். சமூக விஞ்ஞானம் தான் அவனுக்கு இந்த வாழ்வியலை கொடுக்கும். அந்த சமூக விஞ்ஞானத்தை அவன் புரிஞ்சு கொண்டு போவான். சமூக விஞ்ஞானம் பண்றது அவன் உழைச்சு முரண்பட்டு அடிபட்டு வேதனைப்பட்டு துயரப்பட்டு ஒரு சமூகத்துல வாழும் பொழுது அவனுக்கு கிடைக்கிற பட்டறிவால ஒரு சமூகம் படைச்சு கொண்ட விஷயங்கள் தான் சமூக விஞ்ஞானம். அந்த விஞ்ஞானத்துக்கூடாக பிறந்ததுதான் நீதிநெறிகள், நன்னெறிகள், பழமொழிகள். இதற்கு முன்னால் நிறைய திருக்குறள் ஒன்றே காணும், நிறைய கிடக்கு. இதற்கு எல்லாம் பிறந்தது இந்த சமூக விஞ்ஞானம். திருவள்ளுவர் ஒரு பெரிய சமூக விஞ்ஞானம், சோசியல் சயின்ஸ். அவர் படைச்சு தந்தான். அது எல்லாம் உங்கள்கிட்ட நிறைய கிடக்கு. அப்போ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எப்படி அணுக வேண்டும், இதெல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டு அதை படிக்கிறதுக்கு தமிழ் மொழி கூட தான். அதை படிச்சு விளங்கி புரிந்து கொண்ட ஒருவனாலை மிகவும் நிதானமாக சிந்தித்து மற்றவர்களை புரிந்து கொண்டு ஒரு சகிப்புணர்வோட அவன் தன் வாழ்க்கையை முன்னெடுக்க முடியும். அப்படி வாழும் பொழுது நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வை அவன் பெற்றுக். இது முக்கியமான ஒரு அம்சம். சரி, நாங்கள் இந்த பண்பாட்டை மாத்திரம் எங்கட பண்பாடு என்று கொண்டு போனால் நாங்கள் மற்ற சமூகத்திலும் இருந்து ஒதுக்கப்பட்டுடுவோமோ, தனி ஒரு விஷர் பிடிச்ச கூட்டம் அதிக கூட்டமாக்கி போடுவோமோ எங்கட இனத்தை, இப்படி சிந்திக்கிறவர்களும் இருக்கிறார். முழுக்க தப்பான விஷயம் விளங்குவோம். அதாவது ஒரு பண்பாடு ஒரு மனிதனுடைய ஆளுமையை வளர்ச்சி தன் எழுச்சிக்கான ஊற்றுக்கண்ணாக அது இருக்கு. அவனை தூக்கி விடுற நென்புகோலாக அது இருக்கும். ஒரு பொருளாதார துறைகளுக்கு வழங்கக்கூடிய அறவியல், அறம் வழியில பொருளை ஈட்டுறதுக்கு ஒரு அழகிய தன்மையை, ஆத்மீக நெறிகளை கொண்ட ஒரு கொள்கலன் மாதிரி அவனை வளர்க்க முடியும். மக்களை வறுமையில இருந்து அறியாமல் இருந்து விடுவிச்சு தனி மனிதனுக்கும் மக்கள் கூட்டத்துக்கும் இடையே உள்ள ஒரு உணர்வு, புரிந்துணர்வு அது கொண்டு வரும். அப்படிப்பட்டவனுடைய படைப்பாற்றல் உணர்வுகளை தூண்டி விடுகிறதுக்கு பதிலாக உதவுகின்ற ஒரு கோலாக இருக்கு. அறிவு ரீதியாக சிந்திக்கக்கூடியதாக இருக்கு. பண்பாட்டின் குறிக்கோள்களை அதாவது தனிப்பட்ட ஒரு கூட்டமாக கொண்டு போய் அவனை சேர்த்து போடுமோ, மற்ற இடங்கள்ல இருந்து அவன் ஒதுக்கி விடுமோ அன்று எண்ணுறது ஒரு தப்பான ஒரு எண்ணம். ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை உலகில் எங்கிச்சு உள்ள பகுதியில இருந்து அவனை பிரிப்பதாக அமைச்சிடுமோ, அவனை தனிமைப்படுத்தி கொண்டு வந்து விட்டுடுமோ. இதுக்கு மாறாக அதன் கண்ணியத்திற்கும் அவனுடைய தற்பண்புக்கும் அதன் இன்றியமையாத நலன்களுக்கும் முழுமையான மரியாதையை பெற்று உலகளாகிய பல மாற்றங்களை பல விஷயங்கள்ல பங்கேற்றுவதற்கு அவங்க துணை செய்யும். மாறி யாராவது நாங்கள் இதை வச்சு கொண்டிருந்தால் மற்ற இனத்திலிருந்து ஒதுக்கப்பட்டுவோம் என்றிருந்தால் தப்பு. இதை புரிஞ்சு கொண்டவன் தான் தன்னம்பிக்கையோட இந்த உலகியல்ல மற்ற சமூகங்கள் இதில் அவன் ஈடுபடுவான். அது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு கொள்வான். இது வலு முக்கியமான ஒரு விஷயம். இந்த வகையில பண்பாடு பொருளாதாரத்தோட முரண்படு இல்லை. பொருளாதாரத்துக்கு அது ஒரு உதவுகின்ற ஒரு கருவியாகத்தான் இருக்கு.
இப்ப உதாரணமாக ஒரு பழமொழி, ஒரு திருக்குறள் இருக்கு. திருவள்ளுவர் யோசிக்கிறார், நாங்கள் ஒருவன் பொருள் சேர்ந்த வாழ்க்கை, அப்ப பொருள் ஈட்ட வேணும்னா இப்படி ஈட்ட வேணும் அன்று சொல்றது திருவள்ளுவர் சொல்றேன். ஈன்றால் பசி காண்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை.